டேய் நீங்க திங்கிறீங்களா? ஏன்டா இவ்வளவு கேவலமா இருக்கீங்க? இப்ப இப்ப இவங்க பண்ணதை பார்த்தோம்னா ஐயோ இப்படியே மண்டை கேறுது கைஸ். ஜடேஜா எவ்வளவு பெரிய ஆளு, அவ்வளவு பெரிய ஆளை அசால்ட்டா விட்டாங்க. அவர் வந்து யாரும் ஒப்பிட முடியாத ஒரு ஆளு. அதாவது தோனி எவ்வளவு பெரிய சிகரம், அவருக்கு அடுத்தது ஜடேஜா தான். அப்பேற்பட்ட ஆளை விட்டாங்க இந்த சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட். இவங்க எவ்வளவு காரி தூக்கினாலும் எதுக்கு தான் இந்த காசி விஸ்வநாதன்? என்னங்க ஐயா முடியலைங்க. இவங்கெல்லாம் பார்த்தாலே ஐயோ மண்டைக்கெல்லாம் ஏறுதுங்க. சனியை முடிச்சவங்க இவங்கெல்லாம் வச்சு என்னங்க பண்றது? ஜடேஜா எவ்வளவு பெரிய ஆளு, நம்ம டீமுக்காண்டி எவ்வளோ 2023 அவர் இல்லைன்னா ஒன்றும் பண்ண முடியாதுங்க. அவர்னால நான் ஜெயிச்சோம். உண்மையை சொல்லணும்னா அந்த மேட்சை ஜடேஜா இல்லைன்னா கண்டிப்பாக தோத்துருப்போம். அதே மாதிரி முக்கியமான பிளேயர் எல்லாரையும் விட்டுக்கிட்டு இருக்காங்க. யாரு? இந்த சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட். கான்வே போட போறீங்களா, 10 ரன் விட போறீங்களா, சாம் கரனை விட்டாங்க, இப்போ ஜடேஜா விட்டாங்க. ஸோ அதெல்லாம் நம்ம அப்புறம் வர்றோம். ஃபர்ஸ்ட் வாங்க ஜடேஜாவை பற்றி பேசுவோம். ஹலோ கைஸ், திஸ் இஸ் சிண்டிகேட் 29 கூட்டமைப்பு 28வது கூட்டமைப்பு 29வது கூட்டமைப்பு மறந்துகிட்டு இருக்கு. ஸோ இந்த கூட்டமைப்பில் உங்களுக்கு சேர ஆசைனா சேர்ந்துருங்க, சப்ஸ்கிரைபிங்கிற பட்டன் அமைக்கிறீங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஜடேஜா மிகப்பெரிய ஒரு ஆளுமை. அதாவது 12 வருஷமா நம்ம சிஎஸ்கே அணிலாம் இருந்துகிட்டு இருக்காரு. அது அவரை எதுலையும் ஒப்பிட முடியாது. அந்த அளவு நம்ம சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட்டுக்காக அவ்வளவு செஞ்சிருக்கு. நிறைய வாட்டி இறங்கி போயிருக்காரு. காசு கம்மியாக வாங்கியிருக்காரு, காசு அதிகமாக வாங்கியிருக்காரு, நிறைய வேறுபாடுகள் இருக்கு. ஆனால் பெர்ஃபார்ம் போன வருஷம் அடிச்சாரு பாருங்க. முக்கியமான காலகட்டம், முக்கியமான நேரங்கள்லாம் அடிச்சு கொடுத்துருக்காரு. அப்போ குருஷியல் டைமில் 50 அடிப்பார், 40 அடிப்பார், 30 அடிப்பார், சம்டைம்ஸ் 69 அடிப்பார். இது மாதிரி நிறைய அடிச்சிருக்காரு போன வருஷத்தில் நான் சொல்கிறேன். ஸோ இதெல்லாம் ஒரு நல்ல ஆவரேஜ். ஸோ அவர் வந்து ஆல்ரவுண்டர், நல்லா பண்ணுவார். அதே மாதிரி பவுலிங் சூப்பராக பண்ணுவார். சில மேட்ச்சில் 2 விக்கெட் எடுப்பார், 3 விக்கெட் எடுப்பார். நான் சொல்கிறது போன வருஷத்தோட ஸ்டேட்டஸை வச்சு சொல்கிறேன். 1 விக்கெட் எடுப்பார், சம்டைம்ஸ் விக்கெட் எடுக்க மாட்டார். ஸோ இது மாதிரி அவர் நம்ம சொல்லவே முடியாது எந்த நேரத்தில் எப்படி பண்ணுவார்னு தெரியாது. ஆனால் அந்த டீமுக்கு கொடுக்க வேண்டிய அந்த எஃபோர்ட்டை கொடுத்துருவார். அது மாதிரி குவாலிட்டி வந்து யார்ட்டும் இருக்காதுங்க. அது வந்து பில்ட் பண்ணி கொண்டு வரணும். ஒரு வீரரை, அந்த மைண்ட் செட் இருக்கிற வீரரை தேடி கண்டுபிடிச்சி அவருக்கு இதான் உன்னுடைய அணி, இதான் உன்னுடைய நாடு, நீ பிறந்த இடம் வேணுமா வேறு இடம் இருக்கலாம், ஆனால் உன்னுடைய நாடு இதான் இதுக்காண்டி ஆட போகிற அப்படின்னு ஒரு நாட்டை காமிச்சு விட்டு அவர் அந்த நாட்டுக்காகவே டெவலப் பண்ணி கொண்டாந்து ஒரு 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 நிகரற்ற வீரனை ஆக்கி எல்லாருமே அறிமுகப்படுத்து. அதாவது எப்படிமா, கஷ்டப்பட்டு ஒருத்தன் கல்யாணம் பண்ணி லவ் பண்ணி கல்யாணம் பண்ணுறது அவ்வளோ கஷ்டப்பட்டு கூட்டிகிட்டு ஓடி கொண்டு போய் காலியை கட்டி எல்லாத்தையும் பண்ணி முடிச்சுட்டு ஃபர்ஸ்ட் நைட்டு போவான் தெரியுமா? அந்த நேரத்தில் இன்னொருத்தன் வந்து தூக்கிட்டு போயிடுவாங்க. எப்படி இருக்கும், எவ்வளோ எரியாகும். அதே கதை தாங்க நம்ம ஜடேஜாவுக்கு நடந்திருக்கு. எனக்கெல்லாம் உள்ள அவ்வளோ ஆத்திரம். என்னடா அவர் எப்போ ஏற்பட்ட மனசு, அவரை ஏன்டா தூக்கிட்டு அப்படியே ஆத்திரமா இருக்கு. ஒரு பாட்டு நியாயமா இருக்கு. ஏன்னா நம்ம சிஎஸ்கே ஃபியூச்சர்ஸை பார்க்கணும்.